தமிழக விவசாயிகளே, நீங்க பல ஆண்டுகளாக சுமந்து கொண்டிருக்கும் கடன் சுமைக்கு ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய விடிவு வரப்போகிறதா? ஒரு விவசாயி தனது நிலத்தை நம்பி வங்கியில கடன் வாங்குறாரு. அந்த கடனை வைத்து விதை வாங்குறாரு, உரம் வாங்குறாரு, பூச்சிக்கொல்லி வாங்குறாரு, டிராக்டர் வாடகைக்கு எடுக்கிறாங்க, விவசாய தொழிலாளர்களுக்கு கூலி கொடுக்கறாங்க. ஆனா மழை பொய்த்து விட்டால், பயிர் சேதமடைந்து விட்டால், சந்தையில் விளைபொருளுக்கு சரியான விலை கிடைக்கவில்லை அப்படின்னா அந்த விவசாயி என்ன செய்வாருன்னு தெரியுங்களா? அடுத்த பருவ விவசாயத்தை தொடங்க மீண்டும் கடன் வாங்க வேண்டிய நிலை, ஏற்கனவே வாங்கிய கடனை அடைக்க முடியாத நிலை, வட்டி சுமை அதிகரிக்கும் நிலை. இப்படியாக விவசாயியின் வாழ்க்கையில கடன் அப்படிங்கிறது ஒரு தொகை மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் அவரை அழுத்தி கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய சுமையாக மாறுகிறது. இந்த நிலையில தான் 5 ஏக்கருக்கு குறைவான நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளின் கூட்டுறவு பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்வோம் என்ற தேர்தல் வாக்குறுதியை தாவேகா அரசு எப்போது முழுமையாக நிறைவேற்றும் என்ற எதிர்பார்ப்பு விவசாயிகள் மத்தியில் அதிகரித்திருக்குன்னே சொல்லலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 50,000 வரையிலான சில கடன்களுக்கு நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் எங்கள் முழு நிலுவை கடனும் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற விவசாயிகளுடைய கோரிக்கை வைத்து வராங்க. இதற்கிடையில தான் வேளாண்மை அமைச்சர் விரைவில் முழுமையான பயிர்க்கடனை தள்ளுபடி குறித்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவிப்பார் என்று கூறியதாக தகவல்கள் வெளியாகியிருப்பதால இப்போ தமிழக விவசாயிகளின் பார்வை முழுவதும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட்டை நோக்கி தான் திரும்பி இருக்கு. அந்த நாளில் முதலமைச்சர் விஜய் சட்டப்பேரவையில் என்ன அறிவிக்க போகிறாரு? 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்திருக்கும் அனைத்து தகுதியான விவசாயிகளின் கூட்டுறவு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுமா? ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிவாரணத்தை தாண்டி மீதமுள்ள கடன் தொகையையும் ரத்து செய்யப்படுமா? எந்த தேதிக்கு முன்பு பெறப்பட்ட கடன்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும்? கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட பயிர்க்கடன்களுக்கு மட்டும் இந்த சலுகையா? தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் வாங்கிய விவசாய கடன்கள் நிலை என்ன? பயிர்க்கடன் மட்டுமா, நகைக்கடன் அல்லது விவசாயத்துடன் தொடர்புடைய பிற கடன்களுக்கும் ஏதானும் நிவாரணம் கிடைக்குமா? இவை அனைத்துக்கும் மேலாக சிறு மற்றும் குறு விவசாயிகளின் வாழ்க்கையை உண்மையில மாற்றக்கூடிய வகையில் இந்த பட்ஜெட் இருக்குமா அப்படின்னு தாங்க. இதுதாங்க இப்போ தமிழகத்தின் விவசாய குடும்பங்கள் எதிர்பார்க்கும் மிகப்பெரிய கேள்வினே சொல்லலாம். முதல்ல விவசாய கடன் என்றால் என்ன என்பதை நாம எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டுங்க. விவசாயம் அப்படிங்கிறது மற்ற தொழில்களைப் போல ஒரு மாத சம்பளம் கிடைக்கும் தொழிலா இல்லைங்க. ஒரு விவசாயி விதை போடும் நாளில் இருந்து அறுவடை செய்யும் நாள் வரைக்கும் பல மாதங்கள் காத்திருக்க வேண்டும். அந்த இடைப்பட்ட காலத்தில் வருமானம் இருக்காது, ஆனால் செலவு மட்டும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். நிலத்தை உழ வேண்டும், விதை வாங்க வேண்டும், உரம் போட வேண்டும், மருந்து தெளிக்க வேண்டும், தண்ணீர் பாய்ச்ச வேண்டும், தொழிலாளர்களுக்கு கூலி கொடுக்க வேண்டும். இதற்கெல்லாம் பணம் தேவை. பல விவசாயிகள் தங்களிடம் இருக்கும் சேமிப்பை பயன்படுத்துவதோடு கூட்டுறவு வங்கிகளில் மற்றும் பிற நிதி நிறுவனங்களிடமிருந்து கடன் வாங்கி விவசாயத்தை மேற்கொள்கிறாங்க. ஒரு நல்ல பருவம் வந்தால், நல்ல விளைச்சல் கிடைத்தது, நல்ல விலை கிடைத்தா கடனை திருப்பி செலுத்த முடியும். ஆனால் இயற்கை விவசாயியின் கட்டுப்பாட்டில் கிடையவே கிடையாதுங்க. மழை வராமல் போகலாம், அதிக மழை பெய்யலாம், வெள்ளம் வரலாம், வறட்சி ஏற்படலாம், பூச்சி தாக்குதல் ஏற்படலாம், நோய் பரவலாம், சந்தை விலை சரிந்து போகலாம். இப்படி ஏதாவது ஒன்று நடந்தாலே ஒரு பருவத்தின் முழு கணக்கு மாறிவிடுது. இதனால தான் விவசாயி அடுத்த பருவத்தை தொடங்குவதற்காக மீண்டும் கடன் வாங்கிய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறாருங்க. இப்படித்தாங்க பல ஆண்டுகளாக கடன் சுமை அதிகரித்திருக்கு. ஒரு விவசாயி 50,000 கடன் வாங்கியிருந்தா அந்த தொகை திருப்பி செலுத்த முடியாமல் போனால் அடுத்த பருவத்திற்கான செலவுக்கு மீண்டும் கடன் தேவைப்படுது. அடுத்த ஆண்டு பழைய கடனும் இருக்கும், புதிய கடனும் இருக்கும். இதனால் விவசாயியின் மனதில் எப்பவுமே ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்குங்க. இந்த முறை விளைச்சல் நன்றாக வர வேண்டும், நல்ல விலை கிடைக்க வேண்டும், இல்லைனா கடனை எப்படி அடைப்பது என்ற பயத்தில் தான் பல விவசாய குடும்பங்கள் வாழ்க்கையை நடத்துகிறாங்க. இதனால தாங்க விவசாய கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது வெறும் அரசியல் அறிவிப்பு மட்டும் இல்லைங்க, விவசாயியின் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்கக்கூடிய நடவடிக்கையாக ஆதரவாளர்கள் பார்க்குறாங்க. இதுதான் விவசாய கடன் தள்ளுபடியை ஒரு தற்காலிக நிவாரணத்திலிருந்து நீண்ட கால விவசாய மறுமலர்ச்சியாக மாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கூட விவசாயிகள் எதிர்பார்க்கும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தேர்தல் நேரத்தில் கூறப்பட்ட வாக்குறுதிகளை முழுமையான நடைமுறைப்படுத்துதல் அப்படின்னு தான். தாவேகா தேர்தல் அறிக்கையில் 5 ஏக்கருக்கு குறைவான நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளின் கூட்டுறவு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. 5 ஏக்கருக்கு மேலுள்ள விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி என்ற வாக்குறுதியும் இடம்பெற்றிருக்கு. இதனால் தேர்தல் முடிந்த பிறகு விவசாயிகளின் இந்த வாக்குறுதி எப்போ முழுமையாக செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்த்தாங்க. மே மாதத்தில் அறிவிக்கப்பட்ட கடன் நிவாரணம் ஒரு கட்டமாக பார்க்கப்பட வேண்டிய நிலை. முழுமையான கடன் தள்ளுபடி இன்னும் அறிவிக்கப்படுமா என்ற கேள்வி தொடர்ந்து இருந்துகிட்டே வருது விவசாயிகள் மத்தியிலைங்க.
ஸோ இதற்கிடையில் தான் ஜூலை மாதத்தில் வேளாண்மை அமைச்சர் விரைவில் முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சர் அறிவிப்பார் என்று கூறியதாக தகவல் வெளியாகி இருப்பது இந்த எதிர்பார்ப்பை மேலும் அதிகரிச்சிருக்குன்னே சொல்லலாம். ஆகஸ்ட் 5ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் நிலையில் இந்த அறிவிப்பு பட்ஜெட் உரையிலேயே வெளியாகுமா இல்லை தனியாக அரசாணை மூலம் அறிவிக்கப்படுமா என்பது முக்கியமான கேள்வியாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்திருப்பவர்கள் என்றால் நில உரிமை ஆவணத்தின் அடிப்படையிலா அல்லது சாகுபடி செய்யும் நிலத்தின் அடிப்படையிலா கணக்கிடப்படும். ஒரே குடும்பத்தில் பலர் தனித்தனியாக நிலம் வைத்திருந்ததால் எப்படி கணக்கிடப்படும்? கூட்டுப்பட்டா வைத்திருப்பவர்கள் நிலை என்ன? குத்தகை விவசாயிகள் என்ன செய்வாங்க? நிலமில்லாமல் மற்றவர்களின் நிலத்தில் விவசாயம் செய்பவர்கள் இந்த திட்டத்தில் சேர்க்கப்படுவார்களா? அப்படிங்கிற பல்வேறு கேள்விக்குறிகள் எழுந்த வண்ணமாகவே இருக்குது. ஆனால் நடைமுறை விதிமுறைகளில் பல கட்டுப்பாடுகள் இருந்தால் மீண்டும் குழப்பம் உருவாகலாம். அதனால தான் இந்த முறை அரசு எந்த அறிவிப்பை வெளியிட்டாலும் பயனாளிகள் கடன் வகை, காலக்கெடு, வங்கி வகை, நில அளவு, விண்ணப்ப நடைமுறை என அனைத்தையும் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த பருவத்திற்கான உற்பத்தி செலவுக்கு மீண்டும் கடன் தேவைப்படலாம். அதனால தான் கடன் தள்ளுபடி ஆனவுடன் அடுத்த கடன் எதற்காக என்ற கேள்விக்கும் பதில் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. குறைந்த வட்டி, பயிர்க்கடன், சரியான நேரத்தில் கடன், பயிர் காப்பீடு, சந்தை விலை உறுதி ஆகியவை இருந்தால் விவசாயி மீண்டும் கடன் சூழலில் சிக்காமல் நிச்சயமாக இருக்க முடியுங்க. இதனால தான் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரக்கூடிய அறிவிப்பு ஒரு தொடக்கமாக இருக்க வேண்டும் என்பதே விவசாயிகளுடைய நீண்ட கால எதிர்பார்ப்பாக இருக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா காவிரி டெல்டா பகுதிகளில் விவசாயிகள் ஏற்கனவே பழைய பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வச்சு போராட்டங்கள் ஈடுபட்டதாக சமீபத்திய செய்திகளும் தெரிவிக்கிறாங்க. இதனால் முழுமையான கடன் தள்ளுபடி கோரிக்கை தற்போது அரசியல் மட்டுமல்லாமல் விவசாய அமைப்புகளின் முக்கிய கோரிக்கையாக எழுந்த வண்ணமாகவே இருக்குங்க. ஸோ இதில் அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5ம் ஒன்றாக செயல்பட்டால் மட்டுமே விவசாயியின் வாழ்க்கையில் நிலையான மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. தாவேகா தேர்தல் அறிக்கையில் முழுமையான கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடியுடன் நெல் மற்றும் கரும்புக்கு உயர்ந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை, 100% பயிர் காப்பீடு போன்ற விவசாய வாக்குறுதிகளும் இடம்பெற்றிருக்கு. ஸோ அதனால தான் ஆகஸ்ட் 5ஆம் தேதி கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு வந்தால் அதோடு சேர்த்து விவசாய வருமானத்தை அதிகரிக்கும் பிற நடவடிக்கைகளும் இணைக்கப்படுமா அப்படின்னு தான் அதை முக்கியமாக பார்க்கப்படுதுங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு விவசாயி நெல்லை மட்டும் பயிரிடுவதற்கு பதிலாக கால்நடை வளர்ப்பு, கோழிப்பண்ணை, காய்கறி, பழம், தேனீ வளர்ப்பு, மீன் வளர்ப்பு போன்ற துணை தொழில்களுடன் இணைந்தால் வருமானம் பல வழிகளில் கிடைக்கலாம். இதற்கான பயிற்சி மற்றும் கடன் உதவியை அரசு வழங்கலாம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் விவசாயிகள் உற்பத்தியாளர் நிறுவனங்களை வலுப்படுத்தி விவசாயிகள் நேரடியாக சந்தைக்கு செல்லும் வாய்ப்பை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விவசாயி தனியாக 100 கிலோ காய்கறி விற்பனை செய்தால் கிடைக்கும் விலையை விட 100 விவசாயிகள் ஒன்றாக சேர்ந்து பல டன் காய்கறிகளை சந்தைப்படுத்தும் போது பேரம் பேசும் சக்தி அதிகரிக்குங்க. இதனால் விவசாயியின் வருமானம் உயரலாம். இத்தகைய நீண்ட கால திட்டங்களுடன் கடன் தள்ளுபடி இணைந்தால் அதன் பலன் பல ஆண்டுகள் நீடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் முழுமையான கடன் தள்ளுபடி அறிவித்தால் அது விவசாயிகளுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் அதை விட முக்கியமானது இனி விவசாயி மீண்டும் கடன் சுமையில் சிக்காத வகையில் என்ன செய்ய போகிறோம் என்ற கேள்விக்கு அரசு பதிலளிப்பது தான் அதோட மிக மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுதுங்க. ஸோ விஜய் அறிவிக்கும் ஒரு முடிவு லட்சக்கணக்கான விவசாய குடும்பங்களின் வாழ்க்கையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் அந்த அறிவிப்பு எந்த வடிவத்தில் வருகிறது என்பது தான் முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுதுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முதல் பெரிய அடியாக ஆகஸ்ட் 5ஆம் தேதி பட்ஜெட் அறிவிப்பு அமையுமா? தேர்தல் வாக்குறுதி முழுமையாக நிறைவேற்றப்படுமா? விவசாயிகளின் பல ஆண்டுகால கடன் சுமைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்குமா? இந்த கேள்விகளுக்கான அதிகாரப்பூர்வ பதிலை தமிழக விவசாயிகள் மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த தமிழக மக்களும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. ஸோ இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி கூடும் பட்ஜெட் தொடரில் இந்த அறிவிப்பு பாசிட்டிவாகவே இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் அரசியல் வட்டாரங்களும் தெரிவிக்கிறாங்க. ஸோ எது எப்படியோ விவசாயிகளுக்கு நல்லது நடந்தால் நாடு நிச்சயமாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஸோ இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.